அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு காணொளி, அந்த காணொளி மிகவும் முக்கியமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு தஞ்சாவூர் மாவட்டத்தில் எடுக்கப்பட்டது. அதை பற்றிய முழு தகவல்களையும் அலசி ஆராய்ஞ்சு நம்ம பேச போறோம். ஏன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த ஜாதி வாரிகள் விகிதாச்சாரவாதியா ஒவ்வொரு ஜாதியும் எவ்வளோ இருந்தாங்க, அதை வைத்து தமிழ்நாட்டில் எப்படி நாம் தமிழர்கள் ஏமாற்றப்படுகின்றோம் அப்படின்றத நீங்களே உணர போறீங்க. வாங்க காணொலிகள் வரப்போம். இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு ஆங்கிலேயர்கள் எடுத்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு தஞ்சாவூர் அப்படின்றது தான். சரி, நீங்க உடனே கேட்கலாம், ஏன் தம்பி ஜாதி வாரி கணக்கெடுப்பு பத்தி இப்ப பேசிட்டு இருக்கோம்? ஆங்கிலேயர்கள் ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடியே நம்மள ஆட்சி செஞ்சிருக்காங்க. 1947 நம்ம சுதந்திரம் பெற்றுட்டோம். அதை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதுலதான் ரொம்ப முக்கியமான தகவல்கள் இருக்கு. இந்த காணொலி சோழர் ஊடகம், அப்புறம் இப்ப தமிழர் ஊடகம் பேரை மாத்தி நான் நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப இந்த ஊடகத்துல நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, இந்த ஆங்கிலேயர்கள் எழுதிய அந்த கெசட்டியர், அதை பத்தி நான் உங்ககிட்ட நிறைய சொல்லியிருப்பேன். அந்த காலகட்டத்துல இருந்த மக்கள், அந்த காலகட்டத்தில் இருந்த மக்களின் வாழ்வியல் முறை, இதையெல்லாம் அவங்க தொகுத்து எழுதியிருப்பாங்க. மிக முக்கியமா அந்த காலகட்டத்தில் நடந்த மிக முக்கியமான இன்றியமையாத தகவல்களையும் அவங்க அதுல வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கெசட்டியர் இருந்தால் இந்த தகவல்களை நாங்கள் எடுத்திருக்கோம். ஏன் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை தமிழர்கள் பார்க்க வேண்டும் இந்த காணொலி அப்படின்னா, நாம எவ்வளவு ஏமாற்றப்படுகின்றோம் அப்படின்ற ஒரு உண்மையை நீங்க இந்த காணொலியை பார்க்குற நீங்களே உணர்வீங்க இந்த காணொலி முடிஞ்சிருக்கோம். சரி, முதல்ல சில தகவல்களை சொல்லிடுவோம். இந்த காணொலி எடுக்கிறதுக்கான தரவுகள் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சப்ப, இந்தியாவை ஆட்சி செஞ்சப்ப அவங்க எழுதின கெசட்டியர்ஸ்ல மிக முக்கியமான இந்த தகவல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, தஞ்சாவூர்ல வாழ்ந்த மக்களோட ஜாதி, மொழி, இனம், அதை வைத்து அவங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பை எடுத்திருக்காங்க. அந்த தகவல்களை வைத்து தான் நாம் இந்த காணொலியை உருவாக்கியிருக்கோம். இது எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, F.R. ஹெமிங்வே அப்படின்றவர் டாஞ்சூர் கெசட்டியர் அப்படின்றத எழுதியிருக்காரு. அதுல பாகம் 2 ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், புள்ளி விவரம், ஒவ்வொன்றுத்துக்கான புள்ளி விவரம் அந்த நூல்ல இருக்கு. அதுல பக்கம் 16, 17 அவங்க கேஸ்ட், ட்ரைப்ஸ் அண்ட் ரேசஸ் அப்படின்ற தலைப்பின் கீழே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதை ஒவ்வொரு மொழி இனமா பிரிச்சு, ஒவ்வொரு மொழி இனத்திற்கு கீழே என்னென்ன ஜாதிகள் இருந்துச்சு, அவங்க என்னென்ன விகிதாச்சாரத்துல இருந்தாங்க அப்படின்றது எடுத்திருக்காங்க. ரொம்ப நுட்பமா அவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னா, இப்ப நாடார் அப்படின்ற ஒரு ஜாதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெண்கள் எத்தனை பேர் நாடார் ஜாதியில இருந்தாங்க, ஆண்கள் எத்தனை பேர் நாடார் ஜாதியில இருந்தாங்க, மொத்த 2 பேரையும் சேர்த்து எவ்வளவு ஜாதி அந்த நாடார் ஜாதியில இருந்தாங்க அப்படின்றத ஒவ்வொரு ஜாதியை அவங்க வகைப்படுத்தி எடுத்திருக்காங்க. அதுதான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். அப்ப முதல்ல இந்த காணொலி எடுக்கிறப்ப நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இது 1911 வருடம் எடுக்கப்பட்ட ஜாதி வாரி கணக்கெடுப்பு. 1911 வருடம் தஞ்சாவூர் மாவட்டம் இப்ப இருக்கிற தஞ்சாவூர் மாவட்டம் கிடையாது. அது ஒரு ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம். அப்படின்னா என்ன ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம்னா என்னன்னா, 9 தாலுகாக்களை உள்ளடக்கிய ஒரு மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம். அப்ப கொஞ்சம் பெருசா இருந்திருக்கு. அப்ப என்னென்ன அந்த மாவட்டங்கள், அந்த தாலுகாக்கள் அப்படின்னா, தஞ்சாவூர், கும்பகோணம், மாயவரம், சீர்காழி, நன்னிலம், நாகப்பட்டினம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை. அப்ப இந்த 9 தாலுகாக்களை உள்ளடக்கி தான் அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. அப்ப இந்த 9 தாலுகாக்கள்ல வசித்த மக்களின் ஒட்டுமொத்த மக்கள் தொகை, அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஒட்டுமொத்தமா எவ்வளவு மக்கள் இருந்தாங்க, அந்த மக்கள்ல ஒவ்வொரு ஜாதியும் எவ்வளவு விகிதாச்சாரம் தான் நம்ம இந்த காணொலியில சொல்ல போறோம். நான் இந்த எண்கள் இவ்வளவு இருந்தாங்க, ஆண்கள் இவ்வளவு எண்கள் இருந்தாங்க, பெண்கள் இவ்வளவு எண்கள் இருந்தாங்கன்னு சொல்லல, விகிதாச்சாரம் தான் நான் சொல்ல போறேன். அப்ப ஒட்டுமொத்த மக்கள் தொகை எவ்வளவு? அப்ப தஞ்சாவூர் மாவட்டம், ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம் 1911 வருடம் அந்த மக்கள் தொகை எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா, 23,62,689 மக்கள் அப்ப தஞ்சாவூர் மாவட்டத்தில் வாழ்ந்திருக்காங்க. அப்ப நல்லா கேட்டுக்கணும், 9 தாலுகாக்களை உள்ளடக்கிய அந்த தஞ்சாவூர் மாவட்டத்துல 23,62,689 மக்கள் வாழ்ந்திருக்காங்க. சரி, இப்ப இந்த ஒட்டுமொத்த மக்கள் தொகை நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப இந்த காணொலி பார்த்து முடிச்சதுக்கு, ஏன் தம்பி என் ஜாதி ஏன் தம்பி நீங்க கம்மியா சொன்னீங்க, ஏன் தம்பி என் ஜாதியை தம்பி இன்னும் அதிகமா சொல்லல அப்படின்லாம் நீங்க கேட்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க, இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பை நான் எடுக்கல. அந்த நூல் சொல்லிட்டேன், அந்த நூலின் பக்கம் சொல்லிட்டேன், அவங்க எப்படி அதை பிரிச்சு எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப அந்த ஒவ்வொரு இதுலயும் தலைப்பின் கீழே அவங்க போட்டிருக்காங்க. அந்த தலைப்புக்கு கீழே என்னென்ன ஜாதிகள்னு சொல்ல போறேன். அந்த ஜாதியை சொல்லி அந்த ஜாதியோட விகிதாச்சாரம் தான் நான் சொல்ல போறேன். ஏன் விகிதாச்சாரம் அப்படின்னா, 100 வருடங்களுக்கு முன்னாடி எடுத்த இந்த ஜாதியில
மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு, நல்லாவே அதிகரிச்சிருக்கு. அப்ப மக்கள் தொகை அதிகரிச்சாலும் விகிதாச்சாரம் பெர்சன்டேஜ் அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவுல மாறி இருக்காது. இப்ப ஆங்கிலேயர்கள் காலத்துல வந்து ஒரு 10% வந்து சமூகம் வந்து இப்ப வந்து அதே ஒரு 10% இருக்கலாம், இல்ல 1% குறைஞ்சு 9% இருக்கலாம். அப்ப பிளஸ் ஆர் -1 அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருந்திருக்கணும். ஆனா எண்களை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அப்ப வந்து இருந்த எண்கள் வந்து இப்ப அதிகமா இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அதனாலதான் விகிதாச்சாரமா இந்த காணொலியில நாங்க சொல்றோம் உங்களுக்கு முதல்ல. ரெண்டாவது, ஒருவேளை நீங்க உங்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கீங்க நம்ம நினைச்சீங்கன்னா நீங்க ஒருத்தர்கிட்ட தான் கேட்கணும். அது வேற யாரும் இல்ல, திராவிட மாடல் முதல்வர் ஐயா ஸ்டாலினை கூப்பிட்டு, ஐயா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க, எங்களுக்கான உரிமைகள் நாங்க தெரிஞ்சுக்கணும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு அவங்க கிட்ட ஒரு கோரிக்கையை வைங்க. சரிங்களா? என்னை வந்து ஏதோ குறை சொல்லாதீங்க, ஏன்னா இருந்ததை அப்படியே எடுத்து நான் உங்களுக்கு விகிதாச்சாரமா நான் சொல்றேன். இதை என்னுடைய தமிழர் ஊடகம் அப்படின்ற கீச்சு பக்கத்துலயும் நான் போடுறேன். இதெல்லாம் நீங்க படிச்சாதான் தமிழர்கள் எப்படி தமிழ்நாட்டில் ஏமாற்றப்படுகின்றோம் அப்படின்றது தெரியும். சரி, முதல்ல ஆங்கிலேயர்கள் தமிழ் ஜாதிகள் என்னென்ன அப்படின்னு அவங்க பிரிச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்கள் என்னென்ன ஜாதிகள் அப்படின்னு பிரிச்சு அந்த விகிதாச்சாரத்தை சொல்ல போறாங்க. இப்ப இந்த திரையில அந்த தகவல் இருக்கு. இந்த திரையை பார்த்து நான் படிக்க போறேன், நீங்களும் பாருங்க. அவங்க ஆரம்பிச்சதே வந்து ஆலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா வரிசையை அப்படிதான் அவங்க போட்டிருக்காங்க. இதுல இவங்க அதிகமா இவங்க கம்மியா அதெல்லாம் நான் பண்ணல. அந்த விகிதாச்சாரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல அவங்க சொன்னது வந்து அகமுடையர் அப்படின்ற அந்த சமூகம். அகமுடையர் சமூகம் வந்து விகிதாச்சார அடிப்படைப்படி அந்த காலகட்டத்துல 5.07 விகிதாச்சாரம் இருந்திருக்காங்க. அடுத்தது அம்பலக்காரன், இது எல்லாமே தமிழ் ஜாதிகள், இப்ப நான் சொல்றது. அம்பலக்காரன் அப்படின்ற ஒரு சமூகம் வந்து 1.4 வந்து அம்பலக்காரர்கள் இருந்திருக்காங்க. நாவிதர் அப்படின்ற ஒரு சமூகம், அவங்க வந்து 1.04 ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்திருக்காங்க. ஆண்டி அப்படின்னு ஒரு சமூகம் இருந்திருக்காங்க. ஆண்டி வந்து 0.19 சமூகம் விகிதாச்சாரம் இருந்திருக்காங்க. தமிழ் பார்ப்பனர்கள், நான் சொல்றதுக்கு சண்டை வந்து போடக்கூடாது, பார்ப்பான் தமிழனா அப்படின்லாம் சண்டை போடக்கூடாது, அதுக்கு என்ன காரணம்னு மற்ற பிற மொழியினருக்கு போறப்ப தெரியும். தமிழ் பார்ப்பனர்கள் 5.69% தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்திருக்காங்க. செட்டியார்கள் 1.39% இருந்திருக்காங்க. இடையர்கள் இல்லைன்னா கோன் என்றால் அரசன், கோனார்கள் எவ்வளவு இருந்திருக்காங்கன்னா 3.17% விகிதாச்சாரம் அவங்க இருந்திருக்காங்க. அடுத்தது செங்குந்தர்கள், முதலியார்கள், செங்குந்தர்கள் 0.94, அதாவது தோராயமா 1% வந்து அவங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்திருக்காங்க. கல்லர் சமூகத்தினர் 8.54% இருந்திருக்காங்க. கம்மாளர் அப்படின்ற சமூகம் 2.71% இருந்திருக்காங்க. குறவர் அப்படின்ற சமூகம் 0.22% விகிதாச்சாரத்தில் இருந்திருக்காங்க. குயவர்கள் அவங்க வந்து எவ்வளவு இருந்திருக்காங்கன்னா 0.5 அப்படின்னு விகிதாச்சாரத்தில் இருக்காங்க. மலையமான் அப்படின்ற ஒரு சமூகம் 0.3 அப்படின்ற ஒரு எண்ணிக்கையில இருந்திருக்காங்க. அடுத்தது மறவர்கள் வந்து 0.19% வந்து அவங்க இருந்திருக்காங்க. அடுத்தது முத்தரையர் அப்படின்ற சமூகம் வந்து 0.26 அவங்க இருந்திருக்காங்க. நத்தமான் அப்படின்னு ஒரு சமூகம், நத்தமானா உடையாருன்னு நான் நினைக்கிறேங்க, அது வந்து 0.94% வந்து உடையார்கள் இருந்திருக்காங்க, தோராயமா 1% வச்சுக்கலாம். தேவேந்திர குல வேளாளர்கள் அவங்க 6.75% இருந்திருக்காங்க. அடுத்தது பள்ளி வந்து 10.88% விகிதாச்சார அடிப்படையில் அவங்க இருந்திருக்காங்க. பண்டாரம் அப்படின்ற ஒரு சமூகம் 0.33 இருந்திருக்காங்க. பறையர் அப்படின்ற ஒரு சமூகம் 14.22% இருந்திருக்காங்க. நல்லா கேட்டுங்க, பறையர்கள் 14.22% இருந்திருக்காங்க. செம்படவர் அப்படின்ற ஒரு சமூகம் 0.38% இருந்திருக்காங்க. நாடார்கள் 1.59% இருந்திருக்காங்க. சுடர்மான் அப்படின்னு ஒரு சமூகம் இருந்திருக்காங்க, அது 0.39% இருந்திருக்காங்க. வளையன் அப்படின்ற ஒரு சமூகம் 4.91% எடுத்திருக்காங்க. வள்ளுவர் அப்படின்ற ஒரு சமூகம் 0.31% இருந்திருக்காங்க. வன்னியர் அப்படின்ற சமூகம் 0.74% இருந்திருக்காங்க. வண்ணார் 0.73% இருந்திருக்காங்க. கடைசியா வேளாளர்கள் 9.45% இருந்திருக்காங்க. அப்ப தோராயமா இந்த தமிழ் ஜாதிகள் எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் 83.37%, 84% தோராயமா தமிழ் ஜாதிகள் மட்டும் 1911 தஞ்சாவூர்ல இருந்திருக்காங்க. இப்ப தமிழர்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்காங்கன்னு தெரியுது. அப்ப இப்பயுமே தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் சில இடங்கள் எனக்கு நல்லா தெரியும், அது 84 to 85% தமிழர்கள் தான் தமிழ்நாட்டில் அந்த தஞ்சாவூர் பகுதியில இருக்காங்க. ஏன்னா எனக்கு சொந்த ஊர் தஞ்சாவூர். இப்ப அடுத்தது அவங்க எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா,
தெலுங்கு பேசுகின்ற மக்கள் என்னென்ன ஜாதி கீழே வராங்க, அவங்கள எத்தனை சதவீதம் இருக்காங்க அப்படின்றத அவங்க எழுதியிருக்காங்க. அதையும் நம்ம இப்ப பார்ப்போம். இப்ப தெலுங்கு பேசுறவங்கலாம் அவங்க எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, பலிகா, பிராமணர், சக்கிலியர், கம்மா, காப்பு, கோமட்டி, ஒட்டி, ராசு, சாலே, வடுகர் அப்படின்னு தோராயமா ஒரு 9லேருந்து 10 சமூகங்களை அவங்க பிரிச்சிருக்காங்க. இதுல தெலுங்கு பிராமணர்கள் பத்தி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதனாலதான் தமிழ் பார்ப்பனர்கள் அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப இதுல மிக அதிகமா தெலுங்கு பேசுற மக்கள்ல இருந்த சமூகம் என்னன்னா பலிகா தான். அவங்க வந்து 2.18% இருந்திருக்காங்க விகிதாச்சார அடிப்படையில. ஆனா மற்ற எல்லா சமூகங்களையும் நீங்க கூட்டினாலும், அதாவது இந்த சக்லேர், கம்மா, காப்பு, கோமட்டி, ஒட்டி, ராசு, சாலை, வடுகர், இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த பலிகா அவங்களையும் சேர்த்தீங்கன்னா மொத்தமாவே 4.01% தான் அவங்க தஞ்சாவூர்ல அவங்களோட மக்கள் தொகை இருந்திருக்கு. அது அப்பயும் அப்படிதான் இருந்திருக்கும். இப்ப இன்னும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல கொஞ்சம் அதிகமா கூடுதலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப தெலுங்கு பேசுகின்ற மக்கள் தஞ்சாவூர்ல ஜாதிவாரி கணக்கு எடுத்தப்ப, ஆங்கிலேயர்கள் எடுத்தப்ப 4.01% இருந்திருக்காங்க. இப்ப அடுத்தது இன்னும் சில பிறமொழியினரை பத்தி அவங்க ஆங்கிலேயர்கள் எழுதியிருக்காங்க. என்னன்னா, அந்த மராத்திய படைத்தாளர்கள் வந்தப்ப இங்க கூட்டிட்டு வந்த பிராமணர்களை பத்தி, நம்ம ஹெச் ராஜா மாதிரி ஆட்கள் இல்லையா, அவங்க வந்து 0.25% இருந்திருக்காங்க. அதே இதுல வந்து இந்த சத்திரியர் அப்படின்னா 0.14% இருந்திருக்காங்க. மராத்தியர்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 0.28% தஞ்சாவூர்ல இருக்காங்க. அப்புறம் தஞ்சாவூர்ல வந்து பட்டு நூல்காரங்க கொஞ்சம் இருப்பாங்க. அந்த பட்டு நூல்காரங்களையும் இவங்க எழுதியிருக்காங்க. பட்டு நூல்காரங்க வந்து தோராயமா 0.51% இருந்திருக்காங்க. அப்ப எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா 1.19% தான் இந்த பிறமொழியில அந்த மராத்தியர்கள் பட்டு நூல்காரர்கள் இருந்திருக்காங்க. இப்ப அடுத்தது இஸ்லாமியர்கள் எத்தனை அளவு இருந்திருக்காங்கன்னு பார்க்கணும். இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலேயர்கள் காலத்துல அவங்க 4 சமூகமா அவங்களை பிரிச்சிருக்காங்க. சமூகங்கள்ல ஜாதின்னு இல்லை, ஏதோ ஒரு பிரிவுகள் வகையில வருது. அது என்னன்னா லெப்பை, பத்தான், சையத், ஷேக். இந்த 4 பேர்ல ஷேக்கும் லெப்பையும் ரொம்ப அதிகமா இருக்காங்க. ஷேக் வந்து 2.38, லெப்பை வந்து 2.03 இவ்வளவு விகிதாச்சாரத்துல இருக்காங்க. சையத் வந்து 0.37, பத்தான் வந்து 1.19 இருக்காங்க. தோராயமா 4.98% இருந்திருக்காங்க. அதான் 5% இஸ்லாமியர்கள் இருந்திருக்காங்க. கிறிஸ்தவர்கள் 3.75 அவங்க அப்படியே கொடுத்துறாங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு போட்டு. இது இல்லாம மற்ற எல்லா சமூகங்களையும் சேர்த்து மற்றவை அப்படின்னு 2.67 இருக்கு இல்லையா. இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு எண்ணிக்கைகள் தெரியுது, எண்கள் தெரியுது. இப்ப இந்த எண்களையும் எண்ணிக்கைகளையும் வச்சு எனக்கு சில கேள்விகள் இருக்கு, அதை நான் வைக்கிறேன். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப இதுல இந்த முக்கிய அம்சமா பார்த்தோம்னா, இப்ப தஞ்சாவூரை பொறுத்த வரைக்குமே அவங்க எடுத்த அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புல முக்கிய அம்சமா பார்த்தோம்னா, ஆதி தமிழ்குடியான பறையர் சமூகம் 14.22% இருக்காங்க. இப்ப நான் ஒரு உண்மையை சொல்லிடுறேனே, அதாவது தமிழ்நாட்டுல ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டுச்சுன்னா முதன்மையா மக்கள் தொகையில அதிகமா இருக்கிற சமூகமா பறையர் சமூகம் தான் இருப்பாங்க. அவங்க 13.14% இருக்காங்க. அதைத்தான் ஆங்கிலேயர்களும் அவங்க துல்லியமா எடுத்து வச்சிருக்காங்க. அப்ப 14.22 பறையர் சமூகத்தினர் இருக்காங்க. தேவேந்திர குல வேளாளர்கள் தஞ்சாவூர்லயே 6.7 இருந்திருக்காங்க. இன்னும் நீங்க கீழே போனீங்கன்னா திருநெல்வேலி அந்த பக்கத்துலாம் போனீங்கன்னா, கன்னியாகுமரி அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா மிக அதிகமான எண்ணிக்கையில தேவேந்திர குல வேளாளர்கள் இருப்பாங்க. அப்ப தஞ்சாவூர்ல அவங்க 6.7% இருக்காங்க. தேவேந்திர குல வேளாளர்கள் பறையர்களை மட்டும் கூட்டினீங்கன்னா 21%. இப்ப 100 பேர் தமிழர்கள் நம்ம பாக்குறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல மக்களை பாக்குறோம்னா அது 21% பறையர்களும் தேவேந்திர குல வேளாளர் தான் இருக்காங்க. இது வந்து இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாலும் இதை நிரூபிக்க முடியும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு புரியுது. அதே மாதிரி நம்ம ஐயா மருத்துவர் ஐயா இருக்காங்களா, தமிழ் குடிதாங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள், அவங்க வந்து 10.5 வந்து வன்னியர்களுக்கு கேட்டிருக்காங்க. வன்னியர்கள் 10.88 இருக்காங்க. அது வந்து பள்ளி அப்படின்னு ஒரு சமூகமா இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் பள்ளின்ற பெயர்ல இருக்காங்க. இப்போ அவங்க வன்னியர்னு மாத்திக்கிட்டாங்க. வன்னியர்லயே 0.78 74% என்னமோ ஒருத்தவங்க இருக்காங்க. அப்ப தோராயமா பார்த்தோம்னா 11.5க்கு மேல இருக்காங்க அந்த காலகட்டத்துல. அப்ப இப்ப நம்ம ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஐயா மருத்துவர் ராமதாஸ் கேட்கிற மாதிரி எடுத்தோம்னா அது 10.5 இருக்கலாம், இல்ல 11 கூட இருக்கலாம். ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? அப்ப நீங்க பாத்துங்க, இவங்க தேவேந்திர குல வேளாளர்களும் பறையர்களும் 21%, வன்னியர்கள் ஒரு 11%, 32%. இது இல்லாம முக்குளத்தோர் இருக்காங்க. முக்குளத்தோர் ஒரு 10லேருந்து ஒரு 12% இருக்காங்க. நான் சொல்றது கல்லர், மறவர், அகமுடையர்னு இணைச்சு சொல்றேன் எல்லாரையுமே. அப்ப இவர்களே கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 45% வரும். இது இல்லாம கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் அந்த பகுதியில் அடர்த்தியா இருப்பாங்க. நாடார்கள் இருக்காங்க, கோணார்கள் இருக்காங்க, வளையர்கள் இருக்காங்க, வண்ணார், நாவிதர், குயவர் அப்படின்னு அத்தனை தமிழ் சமூகம் இருக்கும். தமிழ்நாட்டுல தமிழர்கள் 85% நாம இருக்கின்றோம். அதுதான் உண்மை. இப்ப எனக்கு என்ன தெரியுமா கேள்வி, நான் உங்ககிட்ட சொன்னல எனக்கு ஒரு கேள்வி வருது அப்படின்னு, அந்த கேள்வியை நான் கேட்டுறேன். 4% இருக்கின்ற மாற்று மொழியினர், பிற மொழியினர், மாற்று மொழியினர்
அவங்க தோராயமா இப்ப மதுரையை சேர்ந்து இதையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். மதுரையில இந்த மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எடுத்து வச்சிருக்கேன். எப்படி பார்த்தாலும் 4-6% அவங்க இருக்காங்க. சரிங்களா? அவங்க இருக்கட்டும், நம்மளுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. அது என்னோட கேள்வி கிடையாது. நல்லா கேட்டுக்கணும். என்னோட கேள்வி அது கிடையாது. என்னோட கேள்வி வேற. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, 6% இருக்கிற மாற்று மொழியினர்ல எப்படி தமிழ்நாடு அமைச்சரவைகள்ல இத்தனை அமைச்சர்கள் சபாநாயகர் இதுல இருந்து இவ்வளவு ஒரு ஆதிக்கம் அவங்க செலுத்துறாங்க அப்படின்றது. இந்த கேள்வியை நல்லா உள்வாங்கிங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தமிழ்நாடு அமைச்சரவை பட்டியலாம் நான் எடுத்தேன். சபாநாயகர்கள் 2 பேரையும் சேர்த்துட்டேன். சபாநாயகர், துணை சபாநாயகர், மொத்தம் 36 பேர். 34 அமைச்சர்கள், இவங்க 2 பேர், சபாநாயகர்கள் 2 பேர் சேர்த்து 36 பேர். இந்த 36 பேர்ல 9 பேர் பிற மொழியினர் இருக்காங்கப்பா தமிழ்நாட்டில். உங்களால் நம்ப முடியுதா? நான் யாருன்னு சொல்றேன். ஸ்டாலின்லேருந்து ஆரம்பம். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அடுத்தது நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் வீட்டிலேருந்து 2 பேர். அடுத்தது KN நேரு, KKSSR ஐயா, அவங்க 2 பேரும் 4 ஆச்சா. அடுத்தது நம்ம அண்ணன் காந்தி, அண்ணன் சேகர்பாபு, அண்ணன் ஏவா வேலு 7 ஆச்சா. மதிவேந்தன் ஒரு அண்ணன் காடு வளத்துறை அமைச்சரம் 8. கு பிச்சாண்டி துணை சபாநாயகர் 9. அப்ப தமிழ்நாட்டை யார் அதிகாரத்தில் இருப்பவர்கள்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரத்தில் இருந்து முக்கியமான நடவடிக்கைகள் தங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிறது யாருன்னா 36 பேர்ல 9 பேர், அதாவது 25% மக்கள் பிற மொழியினர் இருக்காங்க தமிழ்நாடு அமைச்சரவையில. சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடையாது, அமைச்சர்கள், துணை சபாநாயகரா இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் அவங்களோட சதவீதம் எத்தனை? 4-6% இருக்காங்க. அப்ப 4-6% உள்ளார இருக்கிற மக்கள் 25% அமைச்சர்களாகவும் துணை சபாநாயகரும் இருக்காங்கன்னா, 14% இருக்கிற இந்த பறையர் சமூகத்தினர் அவர்கள் எப்படி ஏமாற்றுகின்றார்கள் என்று மட்டும் பாருங்கள். பறையர்கள் 2-3 மடங்கு அதிகமா இருக்காங்க. ஆனா அவங்க அமைச்சர்கள் எத்தனை இருக்காங்க? 3 பேர் ஆதிக்குடிகள், 3 பேர் அமைச்சர்களா இருக்காங்க. இதுல ஒருத்தவங்க ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர், அது அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்ப மீதி 2 பேர் அமைச்சர்களா இருக்காங்க. எப்பேற்பட்ட ஒரு ஏமாற்று வேலை இது அப்படின்னு மட்டும் நீங்க பாருங்க. ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு இப்ப உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா இது எவ்வளவு பெரிய ஒரு கெட்ட எண்ணம் பாரு. பறையர்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு வாக்குகள் வேண்டும். பறையர்கள் எங்ககிட்ட தொகுதிகள் கேட்டாங்கன்னா, பொது தொகுதி கேட்டானா, உனக்கு பொது தொகுதி தரமாட்ட, தனி தொகுதியில 2 சீட்டு கொடுப்பான், அதை வச்சுக்கிட்டு நீ இருக்கணும்னு சொல்றது யார் சொல்றா? மற்றவைன்னு இருக்குப்பா அந்த சமூகம். ஐயா கருணாநிதியின் சமூகம் மற்றவைன்னு இருக்கு. அந்த சமூகத்துல அவ்வளவு கூட இல்ல. விகிதாச்சார அடிப்படையில அவங்க எவ்வளவு கம்மியா இருக்காங்க. ஆனா 14% இருக்கிற பறையர்களுக்கும் 7% தோராயமா இருக்கிற தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பொது தொகுதி கூட அவங்களால கொடுக்க முடியல. இது சமூக நீதியா, சமூக அநீதியா? இது ஒரு பெரிய சமூக அநீதி. இதனால தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். உங்களுக்கு புரியுதா? இப்ப புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்தது வருவோம். 2வது கேள்வி. வண்ணார், நாவிதர், குயவர்னு சமூகங்கள் இருக்காங்கப்பா. இவங்க ஒரு இடத்துல அடர்த்தியா இருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன தம்பி அடர்த்தியா அப்படின்னா? அதாவது இப்ப தெற்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவேந்திர குலவேளர்கள் அடர்த்தியா வாழ்வாங்க, தேவர்கள் அடர்த்தியா இருப்பாங்க, நாடார்கள் அடர்த்தியா இருப்பாங்க. ஆனா இந்த வண்ணார், நாவிதர், குயவர் அப்படின்ற சமூகங்கள் தமிழ்நாடு முழுக்க இருப்பாங்க, அடர்த்தியா இருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு கணிசமான அளவு இருப்பாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் மக்கள் தொகையை எடுத்து அதுல அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்கன்னா அவங்க ஒரு கணிசமான அளவு இருப்பாங்க. ஆனா இந்த ஆளுங்கட்சிகளும் எதிர்கட்சிகளும் இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகளும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த மக்கள் அடர்த்தியா இல்லை அப்படின்றதுனால அவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லை. நான் ரவீந்திரன் துரைசாமி கிட்ட அமைச்சர்கள் யாராச்சும் இருக்காங்களா வண்ணார், நாவிதர், குயவர்லனா எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினரே இல்லைன்றா இருப்பா. அப்ப பாத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு கேடு அந்த குயவர் சமூகத்துக்கு, மன்னார் சமூகத்துக்கு, நாவித சமூகத்துக்கு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது சமூக நீதி? இதே ஐயா பெரியார் சொன்னாரு, இது சமூக அநீதி. ஆனா 2 பேர்ப்பா அந்த மற்றவைன்னு இருக்கிற அந்த சமூகத்தில் 2 பேர் மிக முக்கியமான அமைச்சர் பதவியிலும் முதலமைச்சர் பதவியிலும் இருக்காங்க. நீங்க வண்ணார், நாவிதர், குயவருக்கு ஏதாச்சும் கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஏன் கொடுக்கல? கொடுக்க மாட்டாங்க. எப்படிப்பா கொடுப்பாங்க? நான் தான் சொல்றேன், ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். இதுல இன்னொரு வேலை ஒன்று செஞ்சு வச்சிருக்காங்க. என்னன்னா, குயவர் அப்படின்னு தமிழ் சமூகம், இது குயவர்கள் பேரு, வண்ணார் பேர், நாவிதர் பேர் சோழர் கால கல்வெட்டுலேருந்தே இருக்கு. நீங்க சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன் வால்யூம் 2 எடுத்தீங்கன்னா ராஜராஜ சோழனோட கல்வெட்டுலயே இருக்கு இதெல்லாம். ஆனா இதையெல்லாம் மறைச்சிட்டு குலாலர் அப்படின்னு குயவர் பேரை மாத்துறாங்க. எவ்வளவு ஒரு ஏமாற்ற வேலை பேர். குலாலர் அப்படின்னு தமிழர்கள் கிடையாது, குயர் அப்படின்னா தமிழ் சமூகம். அப்ப குலாலர் அப்படின்னு பேரை மாத்து அப்படின்றாங்க. அப்ப பாத்துக்கோ, கண்ணுக்கு முன்னாடி நம்மளோட இதெல்லாம் போகும். சரி, அப்ப நம்ம கேள்வி என்ன? 6% இருக்கிற மக்கள் எப்படி 25% அமைச்சர்களும் சட்டமன்ற துணை சபாநாயகரும் இருக்காங்க அப்படின்னு நம்மளோட கேள்வி. இப்ப இதனால யாரு இழந்தா?
14% இருக்கிற பறையர் தன் உரிமையை இழக்கின்றான். 7-8% இருக்கிற தேவேந்திர குல வேளாளர் தன் உரிமையை இழக்கின்றான். 11% இருக்கிற வன்னியர்கள் தங்கள் உரிமையை இழக்கின்றனர். 10% மேல இருக்கிற முக்குளத்தோர் தங்கள் உரிமையை இழக்கின்றனர். கோனாறு, நாடாறு, வன்னியர், செட்டியாறு எல்லாரும் தங்கள் உரிமையை இழக்கின்றனர். மன்னார், நாவிதர், கோயர் எல்லாரும் தங்கள் உரிமையை இழக்கின்றனர். யாரால்? இந்த 4-6% அதிகாரத்தில் இருப்பவர்கள் நம் உரிமையை இழக்கின்றோம். இப்ப ரெண்டாவது ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, எதற்காக தமிழ்நாட்டில் கட்சிகள் நடக்கின்றன? இந்த கேள்வியை நல்லா உள்வாங்கிங்க. அப்புறம் என்கிட்ட சண்டை போடாதீங்க. நான் கேட்கிற கேள்வியை கேட்டுறேன். என் மனசுல எதையும் நான் வச்சுலாம் பேச மாட்டேன். கேட்கணும்னா கேட்டுருவேன். இந்த கேள்வியை கேட்டுருங்க. மலையாளிகள், முற்போக்கு எண்ணத்தை கொண்ட மலையாளிகளுக்கு தான் கட்சி நடத்துறாங்க. எத்தனை தமிழர்கள் அங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர், எத்தனை பேர் அமைச்சரா இருக்கான்? இல்ல. தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் தங்கள் மாநிலத்தை பிரிச்சு, தங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு தங்கள் மாநிலத்தை பிரிச்சு ஆட்சி செய்யறாங்க. எத்தனை பேர் தமிழர்கள் அங்க இருக்காங்க? இல்ல. கர்நாடகால இல்ல. இன்னமும் கேட்கிறேன், இந்த சினிமாக்காரங்களாம் எங்க கிட்ட சொல்றீங்களா, யாதும் ஊரே யாவரும் கேளு, இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு. உங்களால ஒரே ஒரு அந்த தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு போஸ்டர் வாங்கிடுங்களேன், நீங்க பார்ப்போம். நீங்க எம்எல்ஏ எம்பிலாம் ஆக வேணாம். அங்க போயிட்டு உங்களை நீங்க போட்டி போட விட மாட்டான், அவ்வளவு சண்டை வந்துடும். நீங்க அவங்களை பேன் பண்ணிடுவாங்க, அவங்க மறைமுகமா. ஆனா இங்க உட்காந்துக்கிட்டு யாதும் ஊரே யாவரும் கேளு, நீங்க பிரிவினை பேசக்கூடாது அப்படின்னு சொல்றீங்களே, நீங்க போய் அங்க வெற்றி பெறுங்க. யாருக்கு கட்சி ஆரம்பிக்கிறீங்க? யாருக்கு நீங்க கட்சி ஆரம்பிக்கிறீங்க? யாருக்கு கட்சிகள் நடத்துறீங்க நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற கட்சிகள்? அப்ப இந்த 6% மக்களை எதுவும் பாதிப்பு பண்றக்கூடாது. விளிம்பு நிலை மக்களாவுங்க, விளிம்பு நிலை மக்களாவுங்க. விளிம்பு நிலையில் இருப்பவன் தமிழன் தமிழ்நாட்டில் 85% இருக்கும் தமிழன் தமிழ்நாட்டில் விளிம்பு நிலையில் இருக்கின்றான். எத்தனை வருடங்களா இந்த பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் வண்ணாருக்கும் நாவிதருக்கும் குயவர்களுக்கும் உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கின்றன. ஏன் அவங்களுக்கு கட்சி ஆரம்பிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அவங்களை எல்லாத்துலயும் சமரசம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லாத்துலயும் சமரசம் பண்ணி நம்ம என்னப்பா வெற்றி பெற்றோம்? ஆரம்பத்துல எதுக்கு இவ்வளவு சமரசம்? எதுக்கு சமரசம் பண்ணிக்கிறீங்க? ஒடுக்கப்பட்ட மக்கள் 500 வருடங்களா இங்க வாழ்றது தமிழர்கள் தான். அதை முதல்ல புரிஞ்சுங்க. இது எப்படி தமிழன் ஒடுக்கப்பட்டா நீங்க சொல்றீங்க அர்ஜுன்? எப்படி சொல்றீங்க நீங்க? அதுக்கான பதில நான் சொல்லிட்டா, நிலம் இழந்து போனால் பலம் இழந்து போகும், பலம் இழந்து போனால் இனம் அழிந்து போகும் அப்படின்னு புதுவை ரத்னதுரை ஐயா பாடியிருக்காங்க. வேற யாருக்கும் அதை எழுதல. அண்ணா அடிக்கடி பாடுவாங்க. அண்ணன் கிட்ட நான் சொல்லுவேன், அண்ணா அது நம்மளுக்கு தானே பாடி வச்சிருக்கேன். அந்த ஐயா புதுவை ரத்னதுரை நமக்காக பாடியது அது. தமிழன் எப்படி தமிழ்நாட்டில் அடிமையானான், நிலத்தை இழந்தான், பலத்தை இழந்தான், இனம் அழிஞ்சு போச்சு. அதான் உண்மை, அதான் உண்மை. இப்ப புரியுதா உங்களுக்கு எதுக்கு ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு? நல்லா புரிச்சுங்க. ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுத்தே ஆக வேண்டும். சரி, இப்ப அடுத்தது இன்னொரு கேள்வி எனக்கு ஒண்ணு வருது. இந்த அருந்ததியர்கள் உள்ஒதுக்கீடு சீமான் அண்ணன் தவறா பேசுறாங்க சொன்னாங்க. சீமான் அண்ணன் தவறாலாம் பேசல, நான் அதுக்கு சொல்றேன். அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்காதீங்க, ஆனால் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்க. ஒருவேளை இந்த அருந்ததியினர் மக்கள், விளிம்பு நிலை இருக்கிற மக்கள் 5% அவன்கிட்ட கொடு. நீங்க ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற இலையில சாப்பாடை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப அவனோட இதை புடுங்கி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு சரியான ஒரு முறை அல்ல. அருந்ததிய மக்களுக்கு நீங்கள் உண்மையிலேயே நல்லது நினைச்சீங்கன்னா ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்க, எல்லாருக்கும் எடுங்க. எடுத்து அருந்ததிய மக்கள் 4%, 5% கொடுங்க, யாரும் கேள்வி கேட்கப்படுறது. ஆனா நீங்க உள்ஒதுக்கீடு கொடுக்க கூடாது, ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும். இது 3வது. 4வது ஒரு கேள்வி என்ன தெரியுமா? 6% தான் இந்த மக்கள் இருக்காங்க. இப்ப நம்ம ஒரு காயினை சுண்டி போடுறோம், ஒரு நாணயத்தை சுண்டி போடுறோம், பூவிலும் தலைவிலும். இது ப்ராபபிலிட்டி அப்படிமா. ஆனா 6% இருக்கிற மக்கள் தமிழ்நாட்டில் கலைத்துறையில இருக்காங்க, ஊடகத்துறையில மிகப்பெரிய அளவுல இருக்காங்க, அரசியல்ல இருக்காங்க, தலைமையகம் செக்ரட்டரியல்ல இருக்காங்க, அரசாங்க வேலைகள்ல இருக்காங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? 100 பேர் எடுத்தா அதுல 85% தமிழர் தான் இருக்கான். ஆனா அந்த 85% தமிழர்களுக்கு தமிழ் திரைத்துறையில வாய்ப்புகள் இல்லை, கலைத்துறையில வாய்ப்புகள் இல்லை, ஊடகத்துறையில வாய்ப்புகள் இல்லை, அரசாங்கத்துல வாய்ப்புகள் இல்லை, தலைமையகத்துல வாய்ப்புகள் இல்லை, அரசாங்க வேலைகள்ல வாய்ப்புகள் இல்லை. இது எல்லாம் இல்லைன்னா எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க தங்க ஆட்களை? இந்த கேள்வி யாருக்காச்சும் வந்துச்சா? எப்படி கண்டுபிடிக்கிறாங்க திராவிடர்கள்? எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? எப்படி தெரியுமா? இந்த ஜாதி பட்டியல் அவங்க கிட்டே இருக்கு. இந்த ஜாதி பட்டியலை வச்சுதான் அவங்க தங்கள் ஆட்களை எல்லா இடத்துலயும் வேலைக்கு வைக்கிறாங்க. ஐயா கே நேரு சொன்னாரா இல்லையா? கே நேரு மேல தவறு கிடையாது. ஸ்டாலினும் ஐயா பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் ஐயா ஸ்டாலினும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் சொன்னாங்க, ஐயா கே நேரு ஜாதி சங்க மாநாடு ஒன்று போடுங்க, உங்க ஜாதிக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு இப்படி பேசுங்க அப்படின்னு. அவர் தான் சொன்னாரு, நீங்க ஜாதின்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு. இந்த ஒதுக்கீடு எல்லாம் எப்படி இருந்திருக்கணும்? ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து இருந்துச்சுன்னா இப்படிலாம் யாரும் பேச முடியாது. அப்ப ஜாதி பேர் போடாதுன்னு சொல்ற அந்த திராவிடன் தான் ஜாதி பார்த்து தான் ஆளை எடுக்கிறான். இப்ப ஜாதி ஒழிஞ்சிருச்சா? பெரிய ஜாதியை ஒழிச்சிட்டாரா? திராவிடன் ஜாதியை ஒழிச்சிருச்சா? இல்லை. ஜாதி தமிழனை விட தமிழர் அல்லாதவர்கள் தான் மிக அதிகமாக பார்க்கறாங்க. அதுதான் இதுல இருந்து தெரியுது. சரி, எப்படி அர்ஜுன் வேலை செய்யறாங்க? இதெல்லாம் எப்படி வேலை செய்ய முடியும்?
ஒரு 6% இருக்கிற மக்கள் எப்படி 500 வருஷமா ஒரு இனத்தை 85% இருக்கிற இனத்தை அடிமையாக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? அந்த கேள்விக்கான பதில் விஜயநகர ஃபார்முலா அப்படின்ற ஒரு காணொலியில நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த காணொலி வரும். அந்த காணொலி நீங்க பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் எப்படி தமிழர்கள் தமிழ்நாட்டில் எல்லா துறைகளிலும் ஏமாற்றப்படுகின்றோம் என்று. உங்களுக்கு புரியுதா எதுக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு? அதனால தயவு செஞ்சு நீங்க உண்மையிலேயே உங்கள் உரிமைகளை பேச வேண்டும் என்றால் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லுங்கள் திராவிட முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களை. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் மற்றவர்களும் பகிருங்கள். மிக்க நன்றி.